காலை தியானத்திற்கென்று நாம் வேகமாக தியானிப்போம். வாசியங்கள் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீங்கள் மேன்மை பாராட்டுவது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா முழுவதும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதலா இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாக இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பசவாய் கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்கணம் பொல்லாப்பு என்னும் புளித்தமோடு அல்ல, துப்புர உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவும். இதில் ரெண்டு காரியம் காட்டி நாம் கடந்து கொடுக்கலாம். பைபிள் சொல்லுது, கொஞ்சம் பிசைந்தமா புளித்தமா பிசைந்தமா. 6 சொல்லுது 2 புளிப்பு பழைய புளித்தமா புதிதாய் பிசைந்தமா. கவுனிங்கள் 2. 3 துர்குணம் பொல்லாப்பு துப்புரவு உண்மை. 2 எழுதிருக்கு. புளித்த மாவுடைய தன்மையும் புளிப்பில்லாத மாவுடைய தன்மையும் எழுதிட்டு நம்முடைய பஸ்வாய் கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு. நாம் இன்றைக்கு இந்த பஸ்கா பல முறை நம்ம செய்தியை நாம் பார்த்துருக்கிறோம். மீண்டும் இந்த 8ஆவது மாதத்தின் முதல் வைத்திருந்த நாளில் திருவிருந்து இருக்கு. இன்னைக்கு மீண்டும் இன்றைக்கு நாம் இந்த செய்தியை பார்க்க புளித்த மாவை குறித்து, புளித்த அப்பத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு பார்க்குறோம், எப்பொழுது ஒரு அப்பம் புளிக்கும். இந்த அப்பம் என்ற வார்த்தைக்கு வாழ்க்கை. பாருங்கள், பைபிள் சொல்லுது நம்முடைய பஸ்கா கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு. எப்போ சொல்லுதுன்னா, புளித்த மா பற்றி பேசிட்டு மாவுலேருந்து என்ன செய்வாங்க? அப்பம் செய்வாங்க. அப்படிங்க அங்கே புளித்த மீன்ஸ் அங்கே பஸ்கா அப்பம் ரெண்டுமே. அந்த பஸ்கானாலே ஒரு ஆட்டுக்குட்டி, அந்த ஆட்டுக்குட்டியோட எது சேருதுன்னா அப்பம் சேருது. கவனிங்கள், எப்போ பழைய ஏற்பாடு அதுதான். ஆனால் புதிய ஏற்பாடில் என்ன சொல்லுதுன்னா, பஸ்கா பிசைந்தமா மீன்ஸ் புளிப்பில்லாத அப்பம். நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு நல்ல கவனிங்கள். இந்த ஆட்டுக்குட்டியோடு இணைக்கப்படுதல் எது, எப்படி எதை வச்சு இணைக்கணும்னா, இந்த பலியோடு எதை இணைக்கணும்னா, ஒரு புளித்த மாவோடு புளித்த அப்பத்தோடு பஸ்காவை நாம் ஆசரிக்க முடியாது என்பதுதான் சத்தியம். நமக்காக பலியிடப்பட்டிருக்க உலகத்தின் பாவங்களை சும தேவ ஆட்டுக்குட்டியானவர் இந்த ஆட்டுக்குட்டியோட பலியோட எது இணைக்கப்படணும்னா, புளிப்பில்லாத தன்மையோடு இணையப்படும் போது தான் அது கர்த்தருக்கு மகிமையும் கனமாய் காணப்படுது. இப்படி ஆசரிக்க கூடாது, இப்படி தான் ஆசரிக்கணும்னு சொல்லி எழுதியிருக்குது. நான் இன்றைக்கு சொல்ல வர செய்தி பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாடை இணைத்து கர்த்தர் எனக்கு கொடுத்த சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல விரும்பணும் நான் சொல்ல விரும்புகிறேன். எப்பொழுது ஒரு மாவு புளிக்கும் மீன்ஸ் எப்பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை புளிப்பு வந்துடும். கவனிங்கள், புளிப்பு என்றாலே என்ன சொல்லி நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். புளிப்பு என்றாலே சிம்பிளாக சொல்கிறேன், அது பாவத்திற்கு அடையாளம். என்னன்னா பைபிள் சொல்லுது, புளிப்புள்ள ஒரு அப்பத்தை புசிக்கிற எந்த ஆத்துமாவும் இஸ்ரவேல் இராதபடி அந்த ஆத்துமா அறுப்புண்டு போகும். எப்படி அந்த ஆத்துமா அறுப்புண்டு போகும்? அதே ஒரு இடத்துல சொல்லுது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அப்போ எதோட இணைக்கப்பட்டது? புளித்தமா பாவத்தோடு இணைக்கப்பட்டிருக்குது. நம்ம பயப்படுங்களா வேதிக்குது. இன்னைக்கு நாம் எப்போ, இன்னைக்கு பாருங்களேன், ஒரு அருமையான வார்த்தை எனக்கு கர்த்தர் கொடுத்தாரு. எப்போ ஒரு மாவு புளிக்கும்? எப்போ கர்த்தர் கொடுத்த இந்த வாழ்க்கை, இந்த பஸ்காவோட புளிப்பில்லாத நம்ம புளிப்பு, பழைய வாழ்க்கை, பழைய புளித்தமா, பழைய வாழ்க்கை ஒரு புளிப்புள்ளதை கர்த்தர் விலக்கி ஒரு புதிதான வாழ்க்கையை கொடுத்துருக்கு. இந்த புதிதான வாழ்க்கை எப்போ புளிக்குது? என்ன ஒரு விஷயம்னா, புளிச்சது நமக்கே தெரியாது. இன்றைக்கு நாம் செய்திக்கு போகலாம். எடுத்துக்கொள்ளுங்கள், எப்பொழுது ஒரு மா புளிக்கும், எப்பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை புளிப்பாயிடும், எப்பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை தவறு, தீட்டு, பாவம்
உள்ள வருது. அதான் செய்தி 3. கவனிங்கள் பார்க்கலாம். எடுத்துக்கொள்ளும் யாத்திராகம புத்தகத்தை நீங்கள் திறந்து வைத்துக்கொள்ளும். இந்த யாத்திராகம புத்தகம் தான் பஸ்கா உடைய குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், எழுதுகிறார். பைபிள் சொல்லுது. நான் மறுபடியும் அந்த சொன்ன வசனத்தை நான் மறுபடியும் வாசித்து காட்டுறேன். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் வாசிக்கிறேன் 19. 7 நாளும் இதுதான் பஸ்கா எப்படி புசிக்கணும் சொல்லி முதல் எகிப்துல இதை ஆசரிச்சாங்க. எங்க ஆசரிச்சாங்க? அது எப்படி சொல்லும்போது கர்த்தர் சில உபதேசங்களை எச்சரிக்கை சொன்னாரு. 7 நாளும் உங்கள் வீடுகளில் புளித்தமா காணப்படலாகாதே. இந்த பண்டிகை பஸ்கா என்ற ஒரு பண்டிகை. அது முடிஞ்ச உடனே பக்கத்துல ஒரு 7 நாள் பண்டிகை வரும். என்ன பண்டிகை? அது பேரு புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இந்த புளிப்பில்லாத அக்க பண்டிகை எத்தனை நாள்? 7 நாள். பைபிள் 7 நாளும் எது காணப்படலாகாது? புளிப்பு. எவனாகிலும் புளிப்பிட்டதை புசித்தால், கவனிங்கள், அவன் பரதேசி ஆனாலும் சுதேசி ஆனாலும் அந்த ஆத்துமா இஸ்ரவேல் சபையில் இராமல் அறுப்புண்டு போவான். அதுதான் சொன்னேன். இந்த புளிப்பு துர்குணம் பொல்லாப்பு என்பது எதுனா பாவத்திலிருந்து வருகின்ற பிரதிபலிப்பு. அதே போல பெசந்தமா கிட்ட இருந்து வர பிரதிபலிப்புன்னா உண்மை துப்புரவு. அதனால பல முறை சொல்றேன், சின்னதா உண்மையா இருங்கயா. நான் சொல்றது உங்களுக்கு கசப்பா இருக்கும். சின்ன விஷயம் உண்மை இருங்க. ஏன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிசந்தமா முழுவதும் தவறு, தீட்டு, பாவமா போயிடும். முடிவில் அது சுத்தமாக ரொம்ப கஷ்டம். இப்போ எப்பொழுது நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் ஃபண்டாஸ்டிக்கான வசனம். எனக்கு அது எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுன்னு தெரியாது. நான் கவனிங்கள், நான் வாசிக்கிறேன் 37. இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசை விட்டு கால்நடையா பிரயாணம் பண்ணி 12ஆம் அதிகாரம் சுக்கோத்துக்கு போனார்கள். அவர்கள் பிள்ளைக்கு 6 லட்சம் பேர் புருஷராக இருந்தார்கள். அவளோட கூட பல ஜாதியான ஜனங்கள் அநேகர் போனதும் என்று மிகுதியான ஆடு மாடு முதலான மிருக ஜீவன்கள் போயிற்று. எங்க இருந்து போகுதுன்னா, இன்றைக்கு தான் சில 100 வருஷத்துக்கு பல வருஷங்களுக்கு பிறகு தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறி 10 அற்புதங்கள் மூலமாய் மோசையின் மூலமாய் எகிப்தில் செய்து எகிப்திய நாசம் செய்து, கவனிங்கள், தேவன் அவர்களை வெளியே கொண்டு வருகிறார். பார்வனே நீங்க போன்னு சொல்லி வர்றாரு. அந்த நைட்டை பத்தி தான் நீங்க பேசுது. அவங்க வராங்க, வந்தது இப்பதான். கவனிங்கள், நான் பேச வசனத்தை கொஞ்சம் கவனிங்கள். 39. எகிப்திலிருந்து அவளை கொண்டு வந்த பிசைந்த மாவை புளிப்பில்லாத அப்பங்களாக சுட்டார்களாம். எங்கேருந்து கொண்டு வந்தாங்க? கவனிங்கள், எங்கேருந்து கொண்டு வந்தாங்க அம்மாவை? எகிப்தில் புளிப்பில்லாத அப்பன்னு சுட்டார். கவனிங்கள், அவர்கள் எகிப்தில் தரிக்கக்கூடாமல் துரத்தி விட்டபடினால், என்னதுங்க? துரத்தி விடப்பட்டதினால் அது புளியாதிருந்தது. அவங்க தங்களுக்கு வழிக்கென்று வந்தும் ஆயத்தவன். இப்போ எப்போ புளிக்கல? நல்ல கவனிங்கள், எப்போ புளிக்கணும்? ஒரு மாவை விட்டுட்டான் ஆகிடும். ஒரு டைம் ஆயிடுச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சா அது இப்போ 1 வாரம் வச்சு சாப்பிட்றாங்க. ஆனால் இங்கே நான் அந்த மாதிரி பைப் சொல்லலை. அது ஏன் புளிக்கலைன்னா அவங்க எகிப்தில் இல்லையா. இப்போ சொல்கிறது புரியுதுங்களா? டைமை சொல்லலை. பிசைஞ்சது மாவு எங்கே இருந்தது? எகிப்தில் தான். அது பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் எகிப்தில் தரிக்கக்கூடாமல் துரத்தி விடப்பட்டதினால் அது. அப்போ நான் சொல்லட்டுங்களா, அப்போது அந்த பிசைஞ்சவங்க எகிப்தில் இருந்திருந்தா, கவனிங்கள், நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? மீட்கப்பட்டவன் எங்கேருந்து கர்த்தர் மீட்டாரோ அந்த இடத்துலேருந்து வெளியே வந்துடணும். ஒரு காலத்துலேருந்து கர்த்தர் மீட்டார்னா, மீட்கப்படம் தொடர்ந்து மறுபடியும் அந்த லெவலில் இருந்தானா அவன் புளிச்சிடுவான். எங்கிருந்து கர்த்தர் உங்களை ஒரு காலத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாரோ, எந்த சுபாவத்திலிருந்து கர்த்தர் கொண்டு வந்தாரோ, எதெல்லாம் நீங்க வாழக்கூடாது என்பதை கர்த்தர் சொல்லி கொடுத்தாரோ, எது அசுத்தம் தீட்டு கட்டு மீண்டும் அது உன் வாழ்க்கையில வருமானால் பிசைந்தமா புளிப்பதற்கு ஸ்டார்ட் ஆயிடும். அவங்க கொண்டு வந்த அது பல நாட்கள் அவங்க கொண்டு போற தவிர மீதி எல்லாமே பொருளா இருக்கு. அவளுக்கு பைபிள் சொல்லுது, வழிக்கென்று ஒன்றும் ஆயத்த பண்ணலையா. அவங்க ஆயத்த பண்ணி வச்சு ஒன்னே தானா அப்ப எவ்வளவு பண்ணிருப்பாங்க? கொஞ்சம் பத்தி நிறைய பண்ணிருப்பாங்க. ஒரு கால்நடையா ஒரு 3 நாளைக்கு 5 நாளைக்கு 6 நாளைக்கு 1 வாரத்துக்கு ஒரு 10 நாளைக்கு ஆயத்தம் பண்ணிருக்கலாம், சொல்ல முடியாது.
ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஆனால் அந்த 10 நாள் ஆயத்தம் பண்ணாலும் அந்த மாவு புளிக்கல. காரணம் அவங்க எங்கே இல்லையா? ஏன் புளிக்கலன்னா எகிப்தில் இராதவனா புளிக்கல. இன்றைக்கு நாம் எகிப்து என்ற வார்த்தையை 3 ஸ்டெப் வச்சு புளிப்பு, தவறு, தீட்டு, பாவம் என்ற 3 சப்ஜெக்ட்ல பார்க்க போறேன் நாம் இன்றைக்கு. அப்ப பைபிள் சொல்லுது ஏன் புளிக்கல? எங்க மாவு புளிக்காது? எகிப்திலிருந்து வந்த ஜனத்தை கர்த்தர் வனாந்தரத்தில் நடத்தினார். கரங்களை சொல்லாமே. நீங்கள் வனாந்தரத்தில் இருக்கிற எந்த பொருளும் அது புளிக்காது. கர்த்தருக்காக எகிப்திலிருந்து நடந்து பாருங்களேன். எகிப்தில் அடையாளம் எதுனா, எகிப்து என்பது ஒரு அடிமைத்தனம். எகிப்த் என்ற வார்த்தைக்கு பொருள் பாவம் என்று. எகிப்து என்பது உலகம். என்னதுங்க? உலகமும் அசுத்தமும், உலகமும் பாவமும், உலகமும் அடிமைத்தனமும் சடங்காச்சாரம் தான் எகிப்துக்கு அடையாளம். இப்பொழுது நான் 3 சப்ஜெக்ட் பார்க்க. எது புளிக்கும்? யாரையா புளிப்பாருங்க? எகிப்து புளிக்கும். எது புளிக்காது? வனாந்தரம் புளிக்காது. எங்க புளிக்காது? எது புளிக்காது? பஸ்கா என்பது எகிப்து, ரட்சிப்பு என்பது உலகத்துல. ஆனால் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை எகிப்துல கிடையாது, அது வனாந்தரத்துல. நல்லா புரிஞ்சுங்களா செய்தி? எங்கே 7 நாள் ஆசரிச்சாங்க? பாரம்பரியம். நாங்கள் பலியிட போனோம், நாங்கள் வனாந்தரத்தில் போனோம். வனாந்தரத்தில் பஸ்கா அடிக்கப்பட்டது எகிப்துல. ஏன்? அந்த ரத்தத்தினால் மீட்டு அந்த ரத்தம் ஒருத்தனுக்கு ரட்சிப்பு, இன்னொருத்தருக்கு நியாய தீர்ப்பு. ஆனால் வழியில தான் எது பண்ண ஆசரிச்சாங்கன்னா புளிப்பில் அப்ப பண்டி ஆசை. ஏன் மாவு புளிக்கல? அவங்க எகிப்துல இல்லையா? பைபிள் சொல்லுது வனாந்தரத்தில் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் முதல் பாயிண்ட். ஏன் எந்த மனுஷன் புளிக்கு? வாசிங்களை பார்க்கலாம். 14 அதில் 3 சம்பவத்தை நாம் இந்த எகிப்தை வச்சு பார்க்க போகிறோம். எப்போ புளிக்குது இந்த மாவு? ஐயா, இந்த காலையில ஒரு புளித்த மாவா இருக்கலாம், இல்ல பிசைந்த ஒரு புளிப்பில்லாத மாவா இருக்கலாம், இல்ல பழைய மாவை புது மாவு மீண்டும் பழைய மாவு ஆயிட்டு இருக்கலாம். புது மாவு மீண்டும் பழைய மாவு ஆச்சுன்னா பழைய மாவு மீண்டும் புது மாவாவது ரொம்ப கஷ்டம். 14 அதிகாரம் அடிக்கடி ஒரே சப்ஜெக்டை சுற்றி இருக்கோம், ஆனால் சத்தியம் வேற. வாசிங்கள் பார்க்கலாம். 9 நான் 14 யாத்திரகம். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடு ரதங்களோடு அவனுடைய குதிரைகளோட சேனைகளோடு அவனை தொடர்ந்து போய் சமுத்திரநிலை பாகால் சேபோனுக்கு எதிரே இருக்க ஈரோத்து பள்ளத்தாக்கில் முன்னடியிலே பாளையமிறங்கிற்கு அவர்களை கட்டினார்கள். போரா ஜனங்க. பார்வம் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்கள் எடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருவதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்போது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். பார்வோன் வரட்டும், எகிப்து இப்ப புளிக்கல. எப்ப புளிக்கல? இந்த எகிப்து மக்கள் நமக்கு விரோதமாக எழும்போது நம்ம மாவு புசியாது, நம்ம புளியாது. நமக்கு என்ன துன்ப உபத்திரம் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கை புளிக்காது. ஏன்னா இந்த கர்த்தர் நடத்த போறாரு. நம்ம இந்த மக்களை யார் நடத்தி கொண்டு போறது? உங்களை யார் நடத்துது? அந்த சொன்ன பிரதர் சிம்பிள். நான் மறுபடியும் சொல்றேன். எகிப்தில் நீங்க இருந்தீங்கன்னா நீங்க நடப்பீங்க. வனாந்தரத்தில் வந்தாருன்னா கர்த்தர் நடக்க வைப்பார். எகிப்தில் கவனிங்கள். ரைட்டுங்களா? இப்போ சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் பாருங்களேன். வருது பிரச்சனை இல்லை. இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரம் உண்டு, நம்ம உலகத்தில் நிச்சயமாக பாடுகள் உண்டு. நம்ம சும்மா இருந்தாலும் நம்மளை துரத்தின ஒரு ஆள் உண்டு. நம்ம ரோட்டில் போனாலும் நம்மளை பார்த்து அவமானப்படுத்துகிற ஆள் உண்டு. நம்மளை வாழ்க்கையை கெடுத்து பேசுவதற்கு கர்த்தர் தரிச்ச நல்ல நாமத்தை அவமானப்படுத்துறதுக்கு உண்டு. உனக்கு கிடைக்கப்பட்ட விலையேறப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டினால் கிடைத்த ரட்சிப்பை பிசாசு கெடுத்து போலான்னு துரத்தின்னு வருவான் வந்தனாவோ. ஏன்னா எப்போதுமே அந்த மக்கள் எப்படி இருக்கணும்? பிசாசு அடிமையா இருக்கணும் நினைக்கிறான். பார்வோனுக்கு என்ன எண்ணம்? இஸ்ரவேல் மக்கள் அடிமை தான் இருக்கணும். ஆனா தேவத்திட்டம் அப்படி கிடையாது. இவர்கள் சுதந்திரவாளியா இருக்கணும். பைபிள் சொல்லுது. அன்றியும் அவர்கள் மோசே. இப்ப பாத்தீங்களா புளிப்புக்கு ஸ்டார்ட் என்ன தெரியுமா? மோசையை நோக்கி எகிப்துல பிரேத குழிகள் இல்லை என்ற வனத்தில் சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர்கள். இது ரொம்ப நாளாக பலமுறை பேசிக்க. நேற்று சந்தோஷமா இருந்தது தியானிக்கும் பேச சொல்லுவேன். நீர் எங்களை எகிப்துலேருந்து புறப்பட பண்ணிதுனால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? இப்போ அவங்க சொல்றாங்க, சாவதற்கான வழியை நீ கற்றுக் கொடுத்துட்டு காட்டிட்டியா? நீ இது வரைக்கும் சாவு என்னது நாங்கள் வாழ்வதற்கான வழியை நீ கற்றுக் கொடுக்கல, சாவதற்கான வழியை காட்டிட்டியா? எதனால நாங்கள் சாவறோம் தெரியுமா? சும்மா இருந்தவனை கூப்பிட்டு ஞானஸ்தானை கொடுத்து சாவச்சிட்டியா? எகிப்தில் இருந்தா எதுக்காக எகிப்தில் புறப்பட பண்ணீங்க? எதுக்காக கர்த்தர் ரட்சிப்பு கொடுத்தாரு? கெட்டு போவதற்கா? எதுக்கே கிறிஸ்தவ வாழ்க்கை கொடுத்தாரு? அழிஞ்சு போவதற்கா? வாழ்க்கை சின்ன உபத்திரம் வந்தால் ஆண்டவர் செத்துருங்க எடுத்துருங்க தேவனை ஏன் கை விட்டீங்க சொல்கிறது நம்ம வேலையாகி போச்சு. சின்ன வந்துட்டா இதுக்காக உன கர்த்தர் கொண்டு வந்தாரு.
வாழ்க்கையில் என்ன ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா? இல்லாததா ஏன் அது சொன்னாங்க? நான் மறுபடியும் அப்புறம் பேசுகிறேன். நாங்கள் எகிப்தில் இப்போ வருது பார்த்தீங்களா, புளிப்பு எங்கே இப்போ ஸ்டார்ட். நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய சும்மா விட்டு விடுவோம். அப்போ எது உனக்கு வேணும்? எங்கே இப்போ எங்கே இருக்காங்க? வனாந்தரத்தில் இருக்க. இப்போ வனாந்தரத்தில் இருக்க மக்களுக்குடைய பார்வை எங்கே போகுது? அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு எதுக்கையா பிசைந்தம்மா, புளிப்புள்ள மாவே சூப்பரு. எகிப்து அவங்க எதை மேலே எப்படி போடுறாங்க? நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது பாருங்க, அவங்க பழைய காலத்து கடந்த காலத்தை பற்றி பேசுகிறாங்க. எங்களுக்கு எகிப்துக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டு என்று சொன்னோம் அல்லவா? எகிப்தில் என்ன வேலை செஞ்சாங்க? பைபிள் சொல்லுது என்ன செஞ்சாங்க? உன் அடிமைதனை வீடாக எகிப்த். எகிப்த் என்ற பேருக்கு என்ன பேரு? உன் அடிமைதனை வீடாக எகிப்த். உரட்டது உன் அடிமை நுகத்தடைய உடைத்து நிமிர்ந்திருக்க பண்ணினேன். பைபிள் சொல்லு, எகிப்தின் இருப்பு காலாவிலிருந்து உன்னை புறப்பட பண்ணினேன். அப்படி மீன்ஸ் நீ அங்க அடிமையா இருந்த எந்த காலத்துல உன்னால் எகிப்துல இருந்து மீட்டுக் கொள்ள முடியாது. ஒரு ஆத்துமா தன்னைத்தானே மீட்டுக் கொள்ள முடியாது. நான் யானை ரட்சிக்கல, நானா கேசுவை தேடல, நீங்களே இயேசுவை தேடல. கர்த்தர் உங்களை தேடி வந்து ரட்சிப்பை கொடுத்தார். இத ரட்சிப்பு யாரு திரும்பி சொல்ல? நானே தேடினேன்னு சொன்னா நீ இன்னும் புளிப்பதா இருக்கிற. எனக்கு தெரியும் இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னு. பைபிள் சொல்லுது, அவர் சொல்றது, நாங்கள் வனாந்தரத்தில் சாகிறதை பார்க்கலாம். எகிப்தியருக்கு வேலை செய்யுது எங்களுக்கு. ஃபஸ்ட்டு எகிப்துலன்னு வந்தாங்க, இப்போ எகிப்தியருக்குன்னு வராங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணுறது? நான் எகிப்தில் பிரேத குழி இல்லையா, நான் எகிப்தில் வேலை செஞ்சோமே, இப்போ நான் எகிப்தில் இருக்கும் சும்மா விட்டுருமோ, இப்போ எகிப்தியர் புளிப்பு ஸ்டார்டட். புளிப்பு ஒரு தவறு. ஏன் இந்த மக்களுக்கு புளிப்பு ஸ்டார்ட் ஆகுது? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயத்துல இது கர்த்தர் இவங்களுக்கு தேவன் கவனிங்களேன். இன்னும் இது 2-3 காரியம் என்னன்னா, சில நேரம் நாம் செய்கிற மிக மிக பாவம் தப்பு எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். நான் சொல்வது எப்பொழுதுமே அநேகர் என் மனைவிலேருந்து என் குடும்பத்துலேருந்து ஆரம்பத்தில் எல்லாமே நான் பாய்ப்பாங்க. சுற்றி கித்தி வந்து நீங்கள் சொன்னதை ரைட்டுன்னு. நான் கிடையாது. எங்கே போனாலும் நான் செத்த பிறகு கூட சொல்லுவாங்க, ஒரு வேலை எங்களுடைய வேலை உள்ளதென்றும் ரைட் தானே. என் இடத்துல நீ உண்மையை நீ கற்றுக்கலன்னா வேறு எங்கே போய் கற்றுப்பீங்க? நான் உண்மையை பேசினா நீங்கள் எப்படி சத்தியம் கற்றுப்பீங்க? ஏன் என்ன பிரச்சனைனா, கர்த்தர் நடத்துது சரியான வழியில் இப்படி போனாதான் ஒரு காரியத்தை கர்த்தர் இவங்க மேலே இப்போ போட திட்டம் கிடையாது. இது நல்ல கவனிகள், திடீர் திட்டம் கிடையாது. இது பல வருஷத்துக்கு முன்பாக கர்த்தரே போட்ட திட்டம். எப்படி பல வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் மக்களை கொண்டு போன தேவ திட்டம் போட்டிருக்காரு. ஆனால் கர்த்தருடைய திட்டத்தை மக்கள் அறியாமல் அவங்களுக்கு அவங்க வாழ்க்கைக்கு ஒரு திட்டம் போட்டாங்க. இன்னைக்கு என்ன பிரச்சனை? ரட்சிக்கப்பட்ட அவன் வாழ்க்கை மேலே அவன் திட்டம் போடுறான். இப்படியா வாழணும், இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் சாப்பிடணும், இப்படிதான் புசிக்கணும், இப்படிதான் கல்யாணம் கட்டணும், இதுதான் வாழ்க்கை, இதுதான் மேன்மை, இதுதான் மகிமை. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எப்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்? நீ மீட்கப்பட்டால் நீ யாருடைய? நீ உனக்கு சொந்தமில்லை நினைக்கூடாதா? எத்தனை பேர் நீங்கள் உங்களுது நினைக்கிறீங்க? இந்த சரீரம் எப்படி எத்தனை பேர் சொல்றீங்க? நீங்கள் உங்கள் சரீரம் உங்களுது இல்லை என்று அறியீர்களா? யாருடைய உங்கள் சரீரம்? என்ன கேட்பேன், ஏன் அவ்வளோ பிரச்சனை இருக்குதுயா? எனக்கு சரீரம் எவ்வளோ பிரச்சனை இருக்குது எனக்கு தெரியும். என் சரீரம் தான் நல்லா தான் இருக்கும். கிறிஸ்துவின் சுமப்பதினால் அநேக பாடுகள் வழியாக தேவன் ராயத்துக்கு போனேயா. அதனால தான் சரீரத்தை நம்ம கர்த்தர் என்ன பண்ணுறாரு? இப்போ நம்மள என் சரீரம் கை வலிக்குது, முட்டி வலிக்குது. உங்கள் சரீரம்னா முட்டி தான் வலிக்கும். நீங்கள் சொல்லுங்கள், இது கர்த்தருடைய சரீரம். முட்டி வலிச்சாலும் தலை வலிச்சாலும் வயிற்று வலிச்சாலும் இந்த வழியில் தான் கர்த்தர் தேவன் ராயத்தை நடத்தி கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவன் நல்லா பலன் இருந்ததையா, ரட்சிக்கப்படவே பலன் இல்லையா? அதுலேயே போவோம். ஆமாய்யா, ரட்சிக்கப்படவும் உன் சரீரம் எப்படி நான் ஆண்டு கொண்டேன். இன்னைக்கு கர்த்தர் மீட்டாரையா, இப்படிதான் இருக்கணும். பைபிள் சொல்லுது, இந்த இஸ்ரவேல் மக்களுடைய என்ன தெரியுமா? ஏன் அப்படி நான் 13:16 கர்த்தர் எங்களை பலத்தக்கென எகிப்திலும் புறப்பட பண்ணதற்கு இது உன் கையில் அடையாளமாகவும் உன் கண்கள் ஞாபகக்குறியா இருக்கிறது சொல்வாய் என்றார். பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனம் அடைந்து எகிப்துக்கு திரும்புவார்கள். கவனிங்க, கர்த்தர் எங்க சொல்றாரு? தேவ திட்டம். எகிப்து திரும்புவார் என்று சொல்லி பெலிஸ்தர் தேச வழியாய் போவது சமீபமாலம் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாக ஜனங்களை சுற்றி போகும். இப்போ எங்க போனாங்க? என்ன பண்ணாங்க? 2 வழி. பெலிஸ்தர் தேசத்துக்கு போற வழி, அது விசாலமான வழி. ஐயா, சிவந்த சமுத்திரத்து வனாந்தரத்துக்கு போற வழி நமக்கு 2 தான். அது கர்த்தருடைய வழி.
இஸ்ரவேல் மக்களுக்கு எகிப்திலிருந்து வந்த பிறகு அடுத்த வழி என்ன தெரியும்? எங்க தெரியும்? என்ன தெரியும்? அவங்களுக்கு ஒரு வழி இருக்குது. ஐயா, எந்த தேசம் வழியா போனேன் நானே? அப்போ ஒன்று பெலிஸ்து தேசம் வழியா போனோம் இல்லையா? ஏதாவது அதெல்லாம் சொல்றான். ஐயா, வனாந்தரத்தை சாவை கொண்டு வந்தீங்க, பெலிஸ்து தேசத்தில் வழி போயிருந்தா சொல்லிட்டு மாட்டாங்க? சொல்லுங்க, பெலிஸ்து தேசம் வழியாக போயிருந்தா பரவாயில்ல. பெலிஸ்து தேசத்தில் என்ன இருக்கும்? சுடுகாடு இருக்கும். ஐயா போச்சுக்கலாம். அம்மன் புத்திர வழியா போனோம்னு வச்சுங்களேன், என்ன இருக்கும்? சுடுகாடு இருக்கையா. மோ வழியா போனா சுடுகாடு இருக்கையா. ஆனா அவர் எந்த வழியில போறாரு? அதான் இன்னைக்கு மக்கள் என்னமா, பெலிஸ்து தேசம் தான் வழி, சூப்பர். அவங்க எந்த வழியை தெரியாது. பிகாஸ் அந்த பெலிஸ்து வழி தெரியும் அவங்களுக்கு, எல்லா வழிக்கும் தெரியும். ஆனா வனாந்தர வழி தெரியாது. யாருக்கு தான் தெரியும் வனாந்தர வழி? உங்களுக்கு எத்தனை பேருக்கு வனாந்தர வழி தெரியும்? ஆனால் எகிப்துல இருந்து வர வரைக்கும் அவங்க நடந்து வந்தாங்க. எகிப்துல இருந்து வரும்போது யார் நடந்து வந்தது? ஆனா வனாந்தரத்துல போகும்போது அவங்க நடந்து வரல. பைபிள் சொல்றது கீழே 22 பகலில் மேக சம்பமும் இரவுல அக்னி சம்ப ஜனத்திலிருந்து விலகி போகாமல் இருந்தது. 21 அவர் இரவும் பகல் வழிநடத்த கூடும்படிக்கு கத்தர் பகல் அவர்களை வழிநடத்த மேக சம்பத்திலும் இவளுக்கு வெளிச்சங்கிற அக்னி அவர் முன் சென்றார். எப்போ வழிகாட்டுறாரு பார்த்தீங்களா? ஐயா, நம்ம உலகத்துல வாழ்ற வரைக்கும் நம்மளுக்கு வழி தெரியும். எகிப்துல வாழ்ற வரைக்கும் நீ உண்மையா வனாந்தரத்துல வந்துட்டா உன் வாழ்க்கைக்கு உனக்கு வழி தெரியாது. நான் அடிக்கடி சொல்வானே, உன் வாழ்க்கைக்கு வழி காட்டுவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். கரணம் சொல்லாமே, அது அப்படியே தொடர்ந்து போகாது. தற்காலத்தில் தான் அது போக போக, ஆரம்ப நாட்டில் வனாந்தரத்தை பற்றி தெரியாது, போக போக வனாந்தரத்தின் வழியை கர்த்தர் நீங்கள் அறியும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். எத்தனை பேர் ஆரம்பம் தொடங்கும் போது வாழ தெரியலையே, இப்போ வாழ்கிறோமே, இதான் வழி, இப்போ நடுவுங்க. அவங்க மக்களோட பிரச்சனை என்னையா? பிரச்சனை பெலிஸ்து தேசத்தில் போயிருந்தா பிரச்சனை இல்லை. என்னது நீங்கள் மக்கள் எதை விரும்புகிறாங்க? ஆமாம், அம்மோன் புத்த தேசம் வழியாக போனால் பிரச்சனை இல்லை, வனாந்தரத்தில் வருதான் ஏன் பிரச்சனை? இன்றைக்கி மக்களுக்கு தெரியல. வனாந்தரத்தில் எப்படியா வழி கிடைக்கும்? கிடைக்காது. ஆனால் வனாந்தரத்தில் வழி கிடைக்கும். ஏன்னா என் தேவனாய கர்த்தர் அவர் வனாந்தரத்தில் வழி காட்ட வல்லவராக இருக்கிறார். நான் ஒரு நாள் இல்லையா, இவங்க ஒரு நாளில் பண்ண 40 வருஷம் தினங்களை கர்த்தர் வனாந்தரத்தில் வழி காட்டி நடத்தினார். அல்லேலூயா. இவங்க பண்ணாங்க முதல் மிஸ்டேக். இந்த மிஸ்டேக் தான், இது தவறு. இங்க குறித்து ஆண்டவர் ஏன் அப்படி மக்கள் பேசுறாங்க, ஏன் அது பேசுறாங்க சொல்லி ஒரு வார்த்தையும் ஜன பைபிள் சொல்லுது 13. அப்படி மோஸ்ட் ஜன நீங்க பயப்படாதீர்கள். பிகாஸ் அவங்க பயந்துட்டாங்க. அவங்க பயந்துட்டாங்க. பயந்த மக்கள் வந்து அவங்க கேட்ட பைபிள் சொல்ல புளிப்பு எங்க ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்களா? எப்போ நம்ம வாழ்க்கையில எப்போ புளிப்பு ஸ்டாப் ஆகுது தெரியுமா? துர்குணம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? எப்போ ஸ்டார்ட் ஆகுது? நாம் விரும்புவது போல கர்த்தர் நடத்துறதுதான் பிரச்சனை. நான் எதிர்பார்க்க கர்த்தர் கொடுக்கல, நான் எதிர்பார்க்க எதையா நம்ம எதிர்பார்த்து கர்த்தர் கொடுக்கணும்? நம்ம எதிர்பார்ப்பது கர்த்தருடைய சிந்தை வேறையா? உன் நினைவு என் நினைவு இல்லைன்றாரு. நீ கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற மனுஷனா இருப்பாயானா, தேவசித்து உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பாயானா, இனிமேல் உன் வாழ்க்கையை நீ எடுத்துக்கொள்ள கூடாதே. அவர் எப்படி நடத்துறாரோ அப்படிதான் போகணும். ஆனால் எங்கேயுமே மோதின் பண்ணிக்க வைக்க மாட்டாரு. இந்த பிரயாணம் விழுந்து சாவதற்கல்ல, இந்த பிரயாணம் அவ்வளோ அதிசயம் அற்புதங்களை காணும்படியாய். அல்லேலூயா. சில நேரங்களில் பாருங்களேன், நம்ம தொடர்ந்து ஏன் அந்த உபத்திரம், இந்த பிரயாணம் வெறும் அதிசயம் அற்புதம் மாத்திரமல்ல, உன்னை துரத்தி கொண்டு வருகிற பார்வோனம் அழித்து போட வேண்டும் என்பதற்காக தான். தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற பிரச்சனை, துன்பம், உபத்திரம் துரத்தி கொண்டே இருக்குதே. எவ்வளோனாலே துரத்தி கொண்டோம். அதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டுமானால் உங்கள் வாழ்க்கையின் வழியை உங்கள் கையில் எடுத்துக்கொள்ளாதீங்க. உங்கள் எல்லா பிரச்சனையும் மாற்றத்திற்கு உங்கள் வாழ்க்கை வழியை நான் நினச்சாதான் அனுப்பி நினைக்காதீங்க. உங்கள் வழிகாட்டும் தேவனத்தில் உங்கள் வாழ்க்கையை கரங்களில் ஒப்பு கொடுங்க. 40 வருஷம் எப்படி கர்த்தர் வழிகாட்டி எந்த ஜனங்களை வழிகாட்டினாரோ அந்த ஜனங்கள் குறைவில்லாமல் கர்த்தர் போஷித்தார். இதான் விஷயமே. நம்முடைய வாழ்க்கை சின்னத்தை குறைபட காரணமே அந்த வழி நடக்கதெல்லாம். வனாந்தர வழி எப்பவுமே துன்ப போயிருப்பதை காணப்படும் இல்லை, அதை பழிவுணர்வுக்கு தான் பெரிய மாற்றம் உண்டாகும். ஃபர்ஸ்ட் எப்போ புளிப்பு எகிப்தில் இருந்தால் மாவு புளிச்சிடும், வனாந்தரத்தில் இருந்தால் மாவு புளிக்காது. இவங்க வனாந்தரத்தில் இருந்தாங்க, ஆனால் எதன் மேலே ஆசை வச்சாங்க? எகிப்த். இதே தான் ஒருத்தி. ஆனால் இவங்களுக்கே தெரியாது நான் புளிப்பாயிட்டேன்னு ஒருச்சி. ஆனால் சோதமில் இல்லை, ஓடுறதுனாவோ கத்த சித்த மாதிரி தான் ஓடினாங்க. ஆனால் ஒரு சூழ்நிலை வரும்போது சோதமை திரும்பி பார்க்கும்போது ஓடுறது யாருக்காக ஓடுறாங்க? ஆனால் எப்படி ஓடுறாங்கன்னா சோதம் மேலே வச்சு ஓடுறாங்க. 4 பேர் ஓடத்தில், 4 பேரில் உண்மையாக ஓடுறவங்க யாருன்னா 3 பேர் தான். அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றும் போது அப்படி சோதம் வந்து பெரிய சத்தங்களை கட்டி ஜனங்களை அந்த அக்கினி வானத்துலேருந்து விழும்போது கத்தினாங்க பார்த்தீங்களா? ஐயோ என்னாச்சு என் சோதம் திரும்பும்போது அவங்க வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு? உப்புத்தூள்.
என்னை மனிதனுடைய வாழ்க்கை அன்றைக்கி உப்பு தூண் ஆகிட்டாங்க. இவங்க அறியாத ஒரு புளிப்பு இவங்களோட வாழ்க்கை செகண்ட் புளிப்பு. இந்த புளிப்புலேருந்து என்ன பண்ணோன்னா, ஒன்று நல்லா கவனிங்கள், நம்மளோட வாழ்க்கையில் சில நேரத்தில் புளிப்பு வந்துடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி உணரணும். நான் செஞ்சது இந்த மக்களுடைய மனநிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு வார்த்தை பேசிட்டோமே என்ற ஒரு மனநிலையில் கொஞ்சம் கூட அவங்க வருத்தப்படலை. எப்படி பேசிட்டோமே, இவங்க பேசின பேச்சுக்கு கர்த்தர் செஞ்சு அளக்க முடியாது. இவங்க என்னதமா தாங்க கர்த்தர் நான் அவங்க நினைச்ச கர்த்தர் கொண்டு வர்ற உண்மைதான். ஆனால் அவங்க நினைக்காத கர்த்தர் செஞ்சார். அவங்க நினைச்சிருப்பாங்களா செங்கல்ல பிளக்கணும், கற்பனை பண்ணியிருப்பாங்களா செங்கல்ல பிளக்கணும், கற்பனை செஞ்சிருப்பாங்களா பார்வோன் அழிஞ்சிருவானே, கற்பனை செஞ்சிருப்பாங்களா பார்வோட பிரயத்தை பார்ப்போன்னு கற்பனை செஞ்சிருப்பாங்களா கர்த்தர் எங்களுக்காக எங்க பிள்ளைக்காக யுத்தம் செய்வார்னு அவன் நினைச்சு பார்த்துருப்பாங்க. இல்ல ஓனா போத நினைச்சவங்களுடைய வாழ்க்கை நினைக்காத கர்த்தர் செஞ்சாரு. இவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சாரு, இவ்வளோ பண்ணாரு. அதுக்காக ஐயோ நம்ம அறியாம ஒரு எகிப்தியருக்கு நம்ம அடிமையா இருந்தலாம், எகிப்து செத்து நல்லா இருக்குமே நம்ம சொன்னோம் என்று சொல்லி கொஞ்சம் கூட அவங்க வருத்தப்பட்டிருப்பார்களானால் அடுத்த ஸ்டெப் போயிருக்க மாட்டேன். அன்பு சகோதரனே, எனக்கு அனுபவம் சொல்கிறேன். ஒரு தவறு செய்யும்போது, ஒரு பிழை வரும்போது, அது தவறுன்று தேவனோடு நீங்கள் சரி செய்யலைன்னா அந்த தவறு மறைக்கப்படாது. அந்த தவறு தீட்டாகும்படியான வழி காட்டிடும். இதான் விஷயம். தவறு செஞ்சிட்டோம் சொல்லி தேவ சமூகத்தில் தவறு ஆண்டவரே நான் அறியாமல் செஞ்சிட்டேன், ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க, என்மேல் கிருபையாக இருங்க ஆண்டவரே, இனிமேல் உண்மையாக வாழ்கிற ஆண்டவரே, என் வாழ்க்கை புளிப்பாகக்கூடாது, என் துர்குணத்தை பொல்லாப்பை விட்டு விலக்கி ஆண்டவரே புதிதான ஒரு மனுஷனாக மாற்று சொல்லி கெஞ்சும் போது தான் பைபிள் சொல்லுது கர்த்தர் இரக்கம் உள்ளவர். அவர் தெரியும் மனுஷன் யார் என்று மண் என்று நினைவு கூறுகிறார். இந்த பூமி பாவத்தில் இருக்கு. மனுஷனா விழுந்தா எழுந்துப்பான், மனுஷனா பாவம் செய்வான், மனுஷன் தவறு செய்வான். அதே நேரத்தில் மனுஷனுடைய ஆத்மா பாவத்தை குறித்த உணர்வு இருக்கு. அதுக்காக மனம் வருந்த போது கர்த்தர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். எவ்வளோ பேர் தான் செஞ்ச தாவத்துக்காக மனம் இறங்கும் போது கதறும் போது கர்த்தர் மன்னிக்கலையா? எத்தனை பேர் செஞ்ச பாவத்திற்கு அவங்க மனம் திரும்பாத போது கர்த்தர் தண்டிக்கலையா? தண்டிக்கலையா? ஊசாவை தண்டிக்கலையா? சவுல குடும்பம் தண்டிக்கலையா? அதே தான் செஞ்ச தவறுக்கு அந்த யாரு ஆகாப்புக்கு சந்தர்ப்பம் கொடுக்கலையா? மனாசாக்கு சந்தர்ப்பம் கொடுக்கலையா? தாவீதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கலையா? எசேக்கியாக்கு சந்தர்ப்பம் கொடுக்கலையா? இல்ல இஸ்ரேல் மக்கள் சிறையிருப்பிலிருந்து வந்த யூதர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கலையா? உனக்கு எனக்கு சந்தர்ப்பம் கொடுக்கலையா? இன்னும் 10 வருஷமா நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நான் 20 வருஷமா ரட்சிக்கப்படலாம், 20 வருஷமா பரிசுத்தமா வாழ்ந்த. எவ்வளோ பாவம் செஞ்சுதான் இருக்கும் ரட்சிக்கப்பட்டு. எத்தனையோ கீழ்ப்படியாம தான் வாழ்ந்துருக்கிறோம், எவ்வளோ அவதூறு பேசியிருக்கிறோம். நான் சொல்றேன் அதனால கர்த்தர் தண்டிச்சிட்டாரா? அல்ற காரணமே சவுருன்னு உணரும் போது அவரோட ஒப்புறம் இல்லைப்பா. எல்லா நேரத்தில் ஒரு மனுஷன் உண்மையாக இருக்க முடியாது, ஆனால் உண்மையாக வாழ கர்த்தரிடத்தில் கேட்கலாம். எல்லா சூழ்நிலையும் ஒரு மனுஷனுக்கு இரக்கமாக இருக்க முடியாது, ஆனால் கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் மனம் திரும்ப முடியாது. நான் சொல்கிறேன் எல்லா சூழ்நிலையும் சேர்ந்து தவறு உணர முடியாது. சில நேரத்தில் குத்துவார் பார்த்தியா, தப்புன்னு உணர்வோம் பார்த்தீங்களா? அப்பயே மனம் திரும்பக்கூடாது. அவங்க நிச்சயம் மனம் திரும்பிக்கணும். அவங்கள செங்கலில் பிளக்கும் போது ஐயோ இவ்வளோ அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில் பார்க்கவே, நம்ம தாத்தா பார்க்கலையே, அவனை செத்துட்டாங்களே, ஆபிரகாம் ஈசாக் நம்ம கிடைச்சிது. ஐயா இதுக்கு தான் ஏன் அவனாட்டில் கொண்டு ஃபஸ்ட்டு சொன்னாங்க, ஏன் அவனாட்டில் கொண்டு வந்த, நாங்கள் சாவதுக்காக கொண்டு வந்தேன். இப்போ சொல்லணும் ஐயா, இப்போ சொல்லணும் ஐயா இதை பார்க்க அவனாட்டில், ஐயோ நான் தகுதி இல்லாதவன், ஐயா இதுக்கு நான் தகுதி இல்லாதவன், இதை கொண்டு வந்தா நீ அதுக்கு சொல்லிக்கணும். ரெண்டாவது பார்வன் சேர்த்து பார்க்கும்போது ஐயா இது பார்க்கவே என்ன கொண்டு வந்தீங்க, யாரை பார்த்து பயந்தனோ, இப்போ அவன் என் காலிக்கு செத்து இருக்கானே, ஐயா சோத்ரு ஐயா நான் செஞ்சுதான் மணி சொல்லியிருக்கணும். ஒரு வாழ்க்கையில் கத்த உயர்த்தும் போது நீ என்ன சொல்லிங்க, நான் என் கையில் காசு வரும்போது நான் உயர்த்தும் போது சொல்வேன், நான் எனக்கு சொல்லுவேன் இதுக்கு எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே, ஐ நோ ஹூ ஐ அம், நான் யாருன்னு எனக்கு தெரியும். நம்ம உணரணும், ஆராய்ந்து பார், உன் தேவனை எச்சரிக்கையார் ஆராய்ந்து பார், நீ கத்த செஞ்ச நன்மை மறவாதபடி எச்சரிக்கையா சொன்னாரு. ஃபர்ஸ்ட் புளிப்பு எங்கே ஸ்டார்ட் ஆச்சு நீ பார்த்தீங்க? ஏன் புளிப்பு வருதுன்னா தேவனுடைய வழி அறியாத போது, அது மாத்திரமில்லை நம்ம இஷ்டம்படி கர்த்தர் நடத்தணும் என்று நினைக்கும் போது தான் ஃபஸ்ட்டு புளிப்பு. 2 நியாயம் இல்லை,
ரெண்டாவது வாசியங்கள் பார்க்கலாம். என்னாகமம் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள், 11ஆம் அதிகாரம். வேகமாக போகலாமே. 11 நான் வாசிக்கிறேன் வேகமாக. 4 பின்பு 11ஆம் அதிகாரம் 4 பின்பு அவர்களுக்குள்ள இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சலானார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிய கொடுப்பவன் யார்? இப்போ சொல்றாங்க, யாரு? 2 வருஷம் மண்ணாவை நல்லா கொட்டிக்கினவங்க. எத்தனை வருஷம்? 2 வருஷம். 38 வருஷம். இப்போ இன்னும் 2 வருஷம் முடிஞ்சு நல்லா மூக்கு அடிச்சு சாப்பிட்டு யாருமே அரை வயிறு கிடையாது. எப்படி நம்ம சாப்பிட்டுட்டு மீந்து இருந்தால் என்ன பண்ணோம்? நைட்டில் அடுப்பில் போட்டுடணும். மீந்து தான் இருக்கும். புரியுதுங்களா? ஒரு தலைக்கு ஓமருக்கு, ஒரு தலைக்கு இவ்வளோனா அதுக்கு அதிகமாக தான். அது யாரும் சாப்பிட முடியாது. வீட்டில் எத்தனை பேர் அத்தனை பேர் இருக்கும். மீந்து என்ன பண்ண, வெள்ளிக்கிழமை தான் மீந்து, சனிக்கிழமை வச்சுக்கணும். மீந்து வச்சா பூச்சி பிடிச்சிடும். அது நெருப்பில் போட்டுடணும். அப்போது யாருக்குமே இந்த குறைவு இருக்கா? ஃபுல்லாக சாப்பிட்டு திருப்தியானவன் கொழுத்தவன் என்ன பேசுகிறான் பார்த்தீங்களா? நாம் எகிப்தில் எங்கே வந்துட்டானுங்க பாருங்க. எங்கே வந்துட்டானுங்க? கிரேம் இல்லாமல். எங்கே இல்லாமல்? இப்போ மட்டும் மண்ணாவை காசு கொடுத்தா வாங்குறேன். கிரியம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களே. போய் பேசுகிறான் பார்த்தீங்களா? அதடி மச்சத்தை கிரியம்லாம் சாப்பிட்ருப்பேன். ஒன்று வலை போட்டிருக்கணும், ஒன்று தூண்டி போட்டிருக்கணும், நீ பிரயாசப்பட்டிருக்கணும். என்னங்க இது பிரயாசம்? ஒரு நேரத்தில் 10 கிடைக்கிறதுக்கு 3 கிடச்சிருக்கலாம், 1 மீனோட கிடைக்காம போயிருக்கலாம், சில நேரத்தில் 40 கிடச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தரை தேடுறவனுக்கு இஸ்ரவேல் மக்களை ஒரு நாளும் இந்த அளவு இல்லை, ஒரே சமநிலை பிரமாணம் தான். எல்லாம் சொல்லாமல் ஒருத்தன் தலைக்குனா இவ்வளோ தான். இவன் பொய் பேசுகிறான் பார்த்தீங்களா? ஏன்னா என்றைக்குமே எப்போ கர்த்தரை மறந்துட்டான் பாருங்களேன். மச்சங்களும் வெள்ளரிக்காய்களும் கொம்மட்டிக்காய்களும் கீரைகளும் வெங்காயங்களும் வெள்ளை பூண்டுகள் நினைக்கிறோமா? பூண்டு வெள்ளரிக்காய் இதாக நினைக்கிறீங்க. ஏன்னா அதில் எங்கே கிடைக்கல? உங்களுக்கு வனாந்திரத்தில் கிடைக்கல. அது எங்கே கிடைக்கும்? வனாந்திரத்தில் என்ன கிடைக்கும்? பைபிள் சொல்லுது பாருங்களேன். இப்போது நம்முடைய உள்ளம் பிரச்சனை என்ன? ஏன் வாடி போச்சு சொல்லட்டுமா? ஐயா, கிடைக்காதுக்காக வாடி போகல. இதுதான் பிரச்சனை. எனக்கு எதுவுமே கிடைக்கல, சாப்பிட்டு சாப்பிட்டு வாடி போச்சு. டெய்லி பிரியாணி கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனால் அந்த மாதிரி கதையை சேர்க்கக்கூடாது. பிரியாணி கொடுத்தா நம்ம தகட்டிட்டோம். ஏன்னா மனுஷன் செய்கிறான். மண்ணா தகட்டாது, அது பரலோகத்துலேருந்து வந்திருக்குது. சொல்லாமா? ஹல்லேலூயா. பிரியாணி டெய்லி சாப்பிட்டு தகட்டிட்டோம், வெறுப்படா. அது பேர் மனுஷனுக்கு டெய்லி எது தேவைன்னு கடவுள் தான் தெரியும். அப்படி தான் டெய்லி மாற்றி கொடுத்துருக்க மாட்டாரா? இவன் தகட்டிட்டோம், வயிறு டைஜஸ்ட் ஆகிடாது, ஒபெசிட்டி ஆகிடும், தடி ஆகிடும், பிபி ஆகிடும், சுகர் ஆகிடும். கர்த்தர் கொடுத்துருக்க மாட்டாரு. பைபிள் சொல்லுது வாடி போதையா. டெய்லி ஒரே ஒரு வாடி போகுது. டெய்லி ஒரே முகத்தை பார்க்கறதால வாடி போகுது. பைபிள் சொல்லுது இந்த மண்ணாவை தவிர. அதை சொல்றேன். அதாவது ஏன் வாடி போகுது? இதை தவிர வேற இல்லையா? காரணம் எங்களுக்கு வாடி போகுது, காரணம் எங்கள் மனம் உடஞ்சி போகுது, காரணம் கண்ணீர். டெய்லி வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் ஒரே தொல்லை. எவ்வளோ சத்திங்க எனக்கு தெரியாதா? 66 புத்தகத்துலேருந்து எத்தனை வருஷம்? நான் 20 வருஷமா இருக்கேன். 20 வருஷம் எல்லாமே கேட்டுதான் தாவீது, கேட்டுதான் எகிப்து, கேட்டுதான் எசக்கியா, கேட்டுதான் இயேசு கிறிஸ்து, கேட்டுதான் சகையோ தாவி. இதே சொல்லி சொல்லி எங்கள் உள்ளம். சிலர் இருப்பீங்க வாடி போகுது. சனிக்கிழமை ஒரு நாள் தான் லீவு, இவர் காத்திருப்பு வச்சுட்டாரு. அன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் இளைப்பாற பீச்சுக்கு போகக்கூடாதா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் எனக்கு லீவு, அன்றைக்கி ஒரு நாள் துணி துவைச்சிட்டு படுத்து தூங்கிட்டு பக்கத்தில் இருக்க மால் போகக்கூடாதா? எங்கள் உள்ளம் டெய்லி பைபிள் ஸ்டடியை கேட்டு, சனிக்கிழமை ஜபத்தை கேட்டு, ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு காலையில் கேட்டு இல்லை டிசம்பர் மாதம்லாம் ஜப, எங்கள் உள்ளம் வாடி போகுது. எத்தனை பேருக்கு வாடி போகுதுன்னு எனக்கு தெரியல. உண்மையாக கர்த்தரை தேடுறவனுக்கு அந்த உள்ளம் வாடாது. எகிப்தில் இருக்கிறவனுக்கு கட்டாயம் வாடி தான் போவான். வனாந்தரத்தில் இருக்கிறவனுக்கு வாடியே போகாது. அவனுக்கு தெரியும் இதுதான் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். உண்மைதானே? என்ன சொல்றான் பார்த்தீங்களா? பைபிள் சொல்லுது நம்முடைய கண்களுக்கு முன்னால் வேறொன்று இல்லையே. வேற என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும்? வேற எனக்கு என்ன வேணும் சொல்லு. இஸ்ரவேல் மக்கள் வேறு என்ன வேணும்? வேறு என்ன தரணும்? மேலேருந்து வருது, அதுக்கு மேலே அவர்கிட்ட எதுவுமே. இப்போ நான் சொல்கிறேன், என் வீட்டில் வந்து பானையில் கொஞ்சம் மாவு, எண்ணெய், அது தவிர வேறு இல்லை. இது சாப்பிட்டு செத்துலாம் நினைக்கிறோம். அந்த மாதிரி சொல்கிறேன். வேறு என்ன இருக்குது? இல்லைல்ல, எலியா போயிட்டு இன்னும் கொஞ்சம் இருந்தால் எடுத்துன்னு சொன்னால் ரைட்டா, கொஞ்சம் கறி கொடு. நான் கறி தான் சாப்பிட்டு வந்தேன். காக்கா கொடுத்ததே எனக்கு கறியா? அப்போத்தியா ஒரு பொம்பளை நீ தர மாட்டேன்னு சொல்லிக்கலாம்ல. அவர் ஒரு பேச்சு சொல்கிறேன், கொடுக்கலையே. ஏன்னா அதுக்கு மேலே இல்லை. தேவனால் அதுக்கு மேலே அவரால் வேறு எதுவுமே கிடையாது. அவருடைய சிருஷ்டிப்பில் ஒரு மகிமையான காரியம் மன்னா.
அதுக்கு மேல அவர் எதுவும் கொடுக்க முடியாது. நீங்க என்னமா கேக்குறீங்க? அதே அப்ப நீங்க நான் உலகம் போது கிறிஸ்துவுக்கு மேல உலகத்துல வேற ஆசீர்வாதம் எதுவுமே கிடையாது. நீங்க அதுக்கு மேல தேடுறீங்க. ரட்சிப்புக்கு மேல உலகத்துல கனமானது எதுவுமே கிடையாது. நம்ம அதுக்கு மேல தேடுறோம். மீட்பு கொடுக்க கிடைச்சா மீட்புக்கு மேல உலகத்துல எதுவுமே கிடையாது. அதிகமா தேடுறோம். கர்த்தருடைய கிருபைக்கு மேல உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. நம்ம அதுக்கு மேல தேடுறோம். வேற என்ன கொடுக்க முடியும் அவரால? சொந்த குமாரனை கொடுத்துட்டாரா? வேற என்ன வேணும்? வேற என்ன வேணும்? வாடி போதையா? ஓய், எல்லாரும் கிடையாது. உண்மையா எகிப்துக்கு நீங்க செத்து இருப்பீங்களா? பழைய வாழ்க்கைக்கு பழைய புளித்தமாவுக்கு நீங்கள் செத்து இருப்பீங்களா? மண்ணா வாடி போகாது. பழைய புளித்தமா உங்களுக்குள்ள இருக்குமானால், புளித்தமா எதோட போய் சேரும்? ஆழத்தோட கூப்பிடும். புளித்தமா எதோட போய் சேரும்? புளிப்போட. அவன் காரணம் எகிப்தை நினைப்ப காரணமே அவன் வாழ்க்கையில் எது இருந்தது. ஆனால் எகிப்து விட்டு வந்துட்டோம். ஆனால் எகிப்து மறக்கவே இல்லை. நம்ம வாழ்ற இடமா அது. வனாந்தாரத்தில் இருக்கிற வாழ்க்கை எங்கேயா போனோம்? வனாந்தாரத்தில் இருக்கிற வாழ்க்கை, வனாந்தாரத்தில் முடிவுதான் ஸ்காதேசம். ஒரு செழிப்பான வாழ்க்கைக்கு போகும்போது வனாந்தாரத்தில் கடந்தா போனோம். இவங்க எங்க வனாந்தாரத்தில் அப்போ என்ன கிடைக்கும்? வனாந்தரத்தில் வந்தால் கொம்படி காய் கிடைக்குமா? வெள்ளைக்காய் கிடைக்குமா? மச்சாயம் கிடைக்குமா? எப்படி கிடைக்கும்? வாட்டில் இருந்தால் கத்த மீனை வர வைக்கணும். ஆனால் வனாந்தரத்தில் என்ன கிடைக்கும்? வனாந்தரத்தில் மனதையே கிடைக்கும். ஏன்னா அந்த வனாந்தரத்தில் பாதையை நடப்பதற்கு எது பலன்? இந்த வனாந்தரத்தை ஜெயிக்கிற எதுக்கு பலன்? மீன் சாப்பிட்ட ஜெயிக்க முடியாது, வெள்ளரிக்காய் சாப்பிட்ட ஜெயிக்க முடியாது. இந்த வனாந்தரத்தை கடந்து காதேசுக்கு போனா பரலோகத்துக்கு மன்னா கொடுத்தாதான் ஜெயிக்க முடியும். அதான் தேவன் கொடுத்தாரு. இவங்க உள்ள வாடிச்சு. நான் சொன்னேனே, அங்க போக காரணம் அங்கே வழி தெரியல. இங்க போக காரணம் என்னன்னா ஒன்று தான் பிரச்சனை. இப்போ சொல்றேன் கேளுங்க. இவங்க ஏன் உள்ள வாடிச்சுன்னா டெய்லி சாப்பிட்டதுக்காக கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, டெய்லி அந்த பன்றிக்கு போற தவிடு ஒருத்தர் சாப்பிட்டு இருந்தானே, அது சாப்பிட்டு இருந்தா நீங்க சொல்லலாம் எங்கள் அப்பா வீட்டில் நல்லா. ஏன்னா அதுக்கு மேலே ஏதாவது சோறு இருந்தால் நீங்கள் நல்லா சொல்லலாம். தே கம்பேரிங் வித் வேர்ட் ஆஃப் காட். இது பரலோகத்தின் மேலேருந்து வந்ததுக்கும் அது உன்னை சுதந்திர வழியாக்கிடுச்சு. நீ சொல்கிறது பற்றியா பல வருஷம் அடிமைதனத்தில் வச்சுது. அவங்க என்ன சொல்கிறாங்களா, அடிமைதனத்தில் இருந்த வாழ்க்கை நல்லா இருந்தது, ஆனால் சுதந்திரவாளியாக கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை எனக்கு பிடிக்கல. கவனிங்க, என்னென்ன இந்த பிரச்சனை? போனோமா வெள்ளரிக்காயை புடைச்சின்னு வந்து சாப்பிட்லாம், மீனை பிடிச்சி சாப்பிட. அது எப்படின்னா இருக்குன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். என்ன இருக்கும்? மீன் பிடிக்கிறவன் எதுக்காக பிடிக்கிறான்னு கேளுங்களேன். ஒரு வேலையை லீவ் போட்டு தூண்டி பிடிச்சிட்டு வரான், 3 மீன் பிடிச்சிட்டு வரான், அவனுக்கு ஜாலி டைம். அது என்னதுங்க? நம்ம மீன்கார மீன் பிடிக்குது, அது அவன் தொழில். மீன் பிடிக்க போகிறான்னு பார்த்தீங்களா, பொழுது போகிறதுக்கு. அது மாதிரி காரி. இங்கே என்ன பிரச்சனைனா, கீழே சொல்லுதுன்னா 7 அந்த மண்ணா கொத்துமல்லி விதை போல விதையம் மாத்திரம் அது நிறம் முத்து போல இருந்ததான். ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து எந்திரங்களாவது அரைத்தாவது உரல்கள் இடித்தாவது பானை சமைதை அதை அப்பங்களாக சுடுவார்கள். அது ருசி புது ஒளிவ எண்ணெய் போட ருசியாக இருந்தா. என்னன்னா இந்த அப்பத்துக்கு போனால் ஒரு விஷயம் என்னன்னு கேளுங்க. இப்போ சொல்கிறது மண்ணா பற்றி பேசலாம். இப்போ பற்றி எப்போ போய் பொறுக்கணும்? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன். அது எப்படி பெய்யுன்னு கேளுங்களேன். புஷ்ஷுன்னு பெய்யுது. ஒரு பனி தினந்தோறும் பனி பெய்யும். என்ன பெய்யும்? வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம் எல்லாம். அங்கே மழையே கிடையாது. அவங்களுக்கு எத்தனை வருஷம்? 38 வருஷம், எனக்கு 40 வருஷம் என்ன இல்லை, மழையே கிடையாது. பிகாஸ் டெய்லி என்ன பெய்யும்? ஒரே ஒருத்தான் 40 வருஷம் பனியை ஒரே ஆள் 40 வருஷம் பனி யார் பார்த்தது? மறக்கவே கூடாது. இஸ்ரேல் மக்கள் அந்த பனி பெய்யுது பார்த்தீங்களா, அந்த பனி வந்து உரட்சியாக வந்து பூமியில் விழுமா. அந்த பனி வெள்ளை வெள்ளையாக முத்து போல விழுமா. எத்தனை மாதிரி அவர் வானமும் பனி பெய்யும் பண்ணிக்கலாம். இந்த முத்து வெயில் ஏற ஏற என்ன பண்ணுமா, அது மேலே இருக்க பனி போன பிறகு கொத்துமல்லி எல்லாம் வெள்ளையாக இருக்குமா. அதனால என்ன பண்ணுமா, அந்த நைட்லேருந்து பெய்கிற அந்த பனி 3 மணிக்கு வந்து பெய்கிற பனி ஒரு 5 மணிக்குள்ள நான் கீழே விழுந்துடும். மக்கள் அப்படின்னா அதிகாலை வந்து போய் நம்ம பொறுக்க போகணுமா. இப்போ நான் சோம்பேறி இந்த காலத்தில் இருக்க மக்கள் மாதிரி மகா மட்டும் அந்த காலம் போங்க. இப்போ என்ன பண்ண, 8 மணிக்கு தேர்றவனுக்கு பூர்ணமான மண்ணா கிடைக்காது. எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு 6 மணிக்கு போகிறேன். வெயில் ஏற ஏற ஐயா, இது சும்மா சொல்கிறேன் ஐயா, ஒரு 2 கிராம் ஒரு பொருள் 5 மணிக்கு எடுத்தால் 2 கிராம் ஐயா மண்ணா, 6 மணிக்கு எடுத்தால் 1.5 கிராம் ஐயா மண்ணா, 7 மணிக்கு எடுத்தீங்கன்னா 1 கிராம் ஐயா மண்ணா, 8 மணிக்கு எடுத்தீங்கன்னா 1/2 கிராம் ஐயா மண்ணா, 9 மணிக்கு பார்த்தா மண்ணாவே இருக்காது. ஏன்? அது வெயில் ஏற என்னவும் அது. இப்போ பாருங்களேன், அப்போ இந்த சோம்பேறிங்க எத்தனை மணிக்கு வந்து போகணும் நல்லா மண்ணா சாப்பிட்லாம்?
எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும்? அதிகாலையில் எழுந்துக்கணும். ஆனால் கொம்முட்டிக்காய்க்கு எப்போ எழுந்துக்கலாம்? வெள்ளரிக்காய்க்கு, மீன் பிடிக்கிறதுக்கு. இவங்க போயிட்டு உடனே எடுத்து சாப்பிட்ற மாதிரி இல்லை. கத்திர அப்படியே கொடுத்தாரு, மேலேருந்து விழும்போது அப்படியே பிச்சு சாப்பிட்ணுமே, அப்படியே கொடுத்தாரு ரொட்டி மாதிரி பண்ணு மாதிரி. அதை கொண்டு வரணுமா, அங்கே ஒரு அளக்கணுமா. என்னதுங்க, நான் நிறைய ஒரு 4 பேருக்கு நான் 8 பேருக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. என்னதுங்க, இங்கே என்ன 8 பேருக்கு 4 பேருக்கு எவ்வளோ எடுத்தாலும் அளக்கணும். ஒரு தலைக்கு ஒரு ஓம்பர்னா எவ்வளோ எடுத்தாலும் மீதி என்ன பண்ண வச்சுட்டு போயிடணும். இவங்க எடுத்துன்னு போயிட்டு என்ன பண்ணணுமா, அதை புடைச்சிட்டு இந்த சரிங்களா மண்ணெலாம் இருக்கல க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணால் வேக வைக்கணும் அடுப்பில். என்னதுங்க, அப்போ உரலை இடிச்சாவது அதை மாவாக்கி அதுக்கப்புறம் என்ன பண்ணுமா, இது ப்ராசஸ் பெருசு. இதெல்லாம் சோம்பேறி. அவங்களுக்கு தினந்தோறும் எங்களை தூங்க விடாம டெய்லியுமா காலையில் எழுந்துக்கணும். அப்படி தானே, தினந்தோறுமா காலையில் எழுந்துக்கணும். மிச்சமாக காலையில் எழுந்துக்கணும். பக்கத்தில் இருக்கவங்களாம் அந்த அதிகாலையில் மாதத்துக்கு ஒரு நாள் ஜபத்துக்கு வருவீங்க. உங்கள் கத்திர அப்படி தான் வைக்கணும். நீங்கள் 5 மணிக்கு இருந்தால் சோறுன்னு சொல்லிட்டாருன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க, 3 மணிக்கு எழுந்துப்பீங்க. 4 மணிக்கு டோக்கன் தரான்னு சொல்லுங்களேன், மழைக்கு ஒரு 5 மணி நேரம் 2 மணின்னு போய் நிற்பாங்க. அதுமாதிரி டெய்லி கற்று உங்களுக்கு சோறு கொடுத்தாருன்னா பண்ணுவீங்க, அப்போ அதிகாலை எழுந்துப்பீங்க. இந்த பிரச்சனை என்ன தெரியுங்களா, அதிகாலை எழுந்துக்கணுமா, அதை எட்டணும் செய்யணுமா. ஏன் இந்த பிரச்சனையே மண்ணா கசந்து போக காரணமே 2வது சொன்னேன், கர்த்தருடைய கூட நடக்கூட வனாந்தரத்தில் இருந்தோம், வனாந்தரத்தில் நடந்தோம், அவங்க மன்னாவை புசித்தோம். மன்னாவின் வேல்யூ என்னன்னு அந்த மக்களுக்கு தெரியல. எகிப்து எங்கே வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த எகிப்துடைய காரணம் டேஸ்ட் தெரியல. அப்பா அம்மா அவங்க எப்படி அவங்க தங்களை தியாகம் பண்ணி நம்மளை வளர்ப்பது. நீ ட்ரெஸ் போறன்னு அவங்க அம்மா தியாகம் பண்ணியிருக்கணும். நீங்க சாப்பிடுறீங்க, உண்மையா அப்பா எவ்வளவு சம்பாரிச்சா தான் பிள்ளைங்க சாப்பிடணும்னு சொல்லி அவங்க விட்டு கொடுப்பாங்க. நீங்க பரிபூர்ணமா சாப்பிடுறாங்க, குறைவா சாப்பிடுறாங்க. நீங்க தூங்குறாங்க, விழிச்சிருக்காங்க, அவங்க உழைக்க சில நேரத்தில் வேலையை பிடிக்கல, அவங்க அப்பா அம்மாக்கு வேலை செய்ய முடியல, என் பிள்ளைகளுக்காக வேலை செய்யறேன். எத்தனையோ பேர் வேலை என்ன பண்றது, பிள்ளைங்களை படிக்க வைக்கணுமே, வாழ வைக்கணுமே, இன்னும் முடியல, நான் செய்யறேன். எத்தனை பெட்ரோலுக்கு தெரியும் தெரியுமா, ஆனால் அவங்க பெட்ரோலுக்கு எத்தனை பேர் கீழ்படிஞ்சிட்டு இருக்கீங்க. இதே போலதான் இந்த வழி. ஆண்டவரோடு நடக்கிற ஆண்டவரும் நடத்திட்டு போறாரு. நாங்க காணாதேசத்துக்கு போறோம், நாங்க வனாந்தரத்தில் இருக்கிறோம். ஆனால் அவர் கொடுத்த மன்னாவின் ருசி அவங்களுக்கு தெரியலையா. தெரிஞ்சிருந்தா எப்படியா கொம்மட்டி காய் மேல வெள்ளரி மேல மீன் நல்லா இருக்க வாடி போகுதுன்னு தெரியும். தெரியுமா, அந்த வழி சுசை அவங்க பைபிள் மோசைக்கு மட்டும் தான் தெரியும். யாருக்கு தெரியும்? மோசை போன்ற மக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு பணம் சோத்துக்கு ஒரு பணம் தானே, அது மோசை நேரத்தில் தெரியுமா. பைபிள் சொல்லுது 8 கடைசி அதன் ருசி எப்படி இருந்தது, புது ஒலிவ எண்ணெயின் ருசி விழுந்தது. அது எப்படி, அது ஒரு இடத்துல தேனிட்ட பணியாரம் விழுந்துதான். அது எப்படி இருந்தது? ஒருத்தர் சொல்றாரு, அது வாசனை இருக்கு பத்தியா, புது ஒலிவ எண்ணெய் வாசனை எப்படிதமா இருக்கும். அது தேனிட்ட அப்பா டேஸ்ட் இருக்குது பத்தியா. ஒருத்தர் சொல்றான், எங்களுக்கு அது என்னையா டேஸ்ட், வெள்ளரிக்காய் டேஸ்ட் இருக்கு தெரியுமா, கொம்மட்டிக்காய் இருக்க டேஸ்ட் தெரியுமா, எகிப்தில் செய்கிற பர்கர் டேஸ்ட் தெரியுமா, சினிமாவில் அடிக்கிற காமெடி தெரியுமா, மீம்ஸ் தெரியுமா சினிமாவில், அதை விசுவாசி போட்டுனுக்குது. எதில்? ஸ்டேட்டஸில் நடிகரை போட்டுருக்குது. காரணம், கர்த்தர் நல்லவன் ருசித்திருப்பாயானால் உன்னுடைய ஸ்டேட்டஸில் சினிமா காரணம். சினிமா என்ற விபச்சாரத்தில் அந்த வார்த்தையோ உன் வாயில் வராது, உன் ஸ்டேட்டஸில் வராது. அது வேசி தானா. வேசி தனியாக தெரியுமா, உலக ஸ்நேகமாக வேசினும் போது விபச்சாரக்காரர்கள் ஆகிய அந்த உலகத்தின் காரியத்தை மீட்கப்பட்ட உங்களிடத்தில் வந்தால் நீங்கள் தீட்டாயிடுவீங்க. அப்போ என்ன சொல்லுது பாருங்களேன், அது டேஸ்ட் தெரியல. ஒருத்தர் எழுதுறாரு, ஒருத்தங்க தள்ளுறாங்க, அது வாடி போகுது. மோசே சொல்கிறாரு, அது வாசனை புது எண்ணெய் போல இருக்குது. நல்லா கவனிங்கள், சொன்ன மக்களுக்கெல்லாம் காந்தேசக்கு போல. இந்த மனிதன் பாருங்க, மோசே அவர் உயிர் எழுந்து மீன்ஸ் அவர் உயிரோடு இருந்து எழுதும்போது மரித்த பிறம்பு மறுபமல்ல யார் வந்து நிற்குது? மோசே. இப்போ சொல்கிறது புரியுதுங்களா? அவன் சொல்கிறது என்ன சொல்ல வரேன்னா, எந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை ருசித்து அதை அனுபவிக்கிறானோ அவன் மரித்தாலும் பிழைப்பான். கரெக்டாக சொல்லாமே. அல்லேலூயா. எஸ். செகண்ட் ஃபஸ்ட்டு சொன்னேன் தவறு. இப்போ என்ன போச்சு போறீங்களா? தீட்டு. ஃபஸ்ட்டு அவங்கள வச்சு தான் சொன்னாங்க, அங்கே செத்துருப்போமே, ஏன் கொண்டு வந்த எகிப்தில் இருந்திருப்போமே,
இப்போ யாரை வச்சு சொல்கிறாங்க? கர்த்தருடைய வார்த்தையை வச்சு சொல்கிறாங்க. இப்போ எதோட கம்பேர் பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு நான் அங்கே இருந்திருப்போமே, ஊரை வச்சு சொல்கிறாங்க. என்ன இப்படி சொல்கிறேன், பெலிஸ் தேசம் போயிருந்தால் கல்ற வந்திருக்குமே, வனத்தில் கொண்டு வந்து கடவுள் வளர்த்துற நிறைய வழியை குற்றம் படுத்தினாங்க. இப்போ கர்த்தருடைய வார்த்தையை குற்றம் படுத்தினாங்க. 3 கடைசியாக முடிக்கலாம். 14ஆம் அதிகாரம் என்னாகமும் நான் எடுத்துக்கொள்ளுங்க 14:3. நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பொஞ்சாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கு கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எந்த தேசத்துக்கு? இன்னும் வரல. இது காத்தேஸ் பர்னேயாக்கு வந்திருக்காங்க, போகிறாங்க. இப்போ கிட்ட எகிப்துக்கு திரும்பி போகிறது எங்களுக்கு பர்ஃபெக்ட். உத்தமனா நாங்கள் சரியான ஒரு வழியை சொல்கிறோம். எது சரியான வழி? எங்கேயா போகிறீங்க? எகிப்தில் இருக்கும்போது மாவு புளிச்சிடும், வனாந்தரத்தில் இருக்கும்போது மாவு புளிக்காது. நீங்கள் எங்கே போகிறீங்கன்றீங்க. நான் சொன்னேன் முதல் தவறு, 2வது சொன்ன தீட்டு. இப்போ அவங்களே பாவம் நியாயத்தை ஏற்றுக்கிறாங்க. நாங்கள் எங்கே போகணும்? நாங்கள் எங்கே போனால் கரெக்டாக இருப்போம்? நாங்கள் எங்கே இருந்தால் வாழ்ந்துருப்போம்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம தான் இஷ்டம் போல வாழ்ந்துருப்போம், எப்படி வேணா வாழ்ந்துருப்போம். இப்போ இப்படி தான் வாழ்வது எனக்கு கஷ்டமாகலையா? ஒரே வழியில் போகிறது, பல வழியில் போகிறதான் இன்ட்ரெஸ்ட். எப்படினா சுத்துதான் எனக்கு பிடிக்குது, எப்படினா பேசுதான் பிடிக்குது, எதெல்லாம் நினைக்கிறோமோ நடக்கதான் பிடிக்குது. ஒரே வழி, ஒரே இடம், ஒரே வளாந்தரம், ஒரே ஒருத்தர், ஒரே கடவுள் எங்களுக்கு செட் ஆகல. எகிப்துக்கு போனா அங்கே நீர் தெய்வம் இருக்கு, பேன் தெய்வம் இருக்கு, கண்ணுக்குட்டி தெய்வம் இருக்கு, ஏகாதேவி இருக்கு, ராகாடு இருக்கு, சூரிய கடவுள் இருக்குது, எல்லாம் கடவுள் இருக்கு. ஆனா இங்க ஒரே கடவுள் தான். அங்க எப்படி வேணா வாழலாம், இங்க இப்படிதானா வாழணும், இங்க கர்த்தர் காட்டுற வழியில தான் போனோம். அங்க நாங்க நினைச்சதெல்லாம் சாப்பிட்டோம், எங்கெல்லாம் என்னையா இது, எங்க போனோம் பர்ஃபெக்ட் லைஃப். நான் உத்தம எங்கதமா இருப்போம், புளிச்சாதான் எங்களுக்கு வாழ்க்கை நல்லது. ஏதே நாங்கள் உத்தமம் எதுனா என் வாழ்க்கை புளிக்கணும். என்னவே எது உத்தமம்? நான் சொல்கிறேன், நான் எகிப்தியனா தான் உத்தமம். இப்படி சொல்கிறேன், என் மாவு புளிச்சாதான் எனக்கு உத்தமம், என் வாழ்க்கை இஷ்டமானதான் உத்தமம். எத்தனையோ பேர் ஒரு வழியிலேருந்து பல வழியில் போய் வாழ்க்கையை புளிப்பாக்கிட்டு இருப்பீங்க. கத்தர் வச்ச வழி நேராக இருந்தது போது பல வழியை தேடி இன்றைக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீங்க. உலகத்தின் பார்வைக்கு கத்தருடைய பார்வையில் புளிப்பாக இருக்கிறீங்களே, எது காரணையா? சின்னது தவற சரி செய்யல, தீட்டானதும் தெரியல, இப்போ பாவமாக செஞ்சுட்டாங்க. என்ன சொல்ற? பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி வந்து எகிப்துக்கு திரும்பி போவோம். அப்போனா யாரு? ஒரு குட் லீடர். இந்த ஆளை கொண்டு போனால் அவனாதான் கொண்டு போவான். யாரே? இந்த ஆளுக்கானே உலகத்தான் இல்லை, அதுக்கு மேலே மோசமான ஆள் ஒருத்தர் சொல்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் பரதேசின்னு சொல்கிறாரு. வேற என்ன சொல்கிறது? இந்த ஆளுக்கிற வேலையே கிடையாது, இவர் கடலை அழிச்சிட்டாரு, பரதேசின்னு சொல்கிறாரு, கொடுத்து சொல்கிறாரு. அப்போ எப்போ தான் நாங்கள் வாழ்வோம்? என்ன வேற என்ன இருக்குது? அப்படி தான் சொல்லி தான் அவன் வேற என்ன நம்ம யாருப்பா சொல்லுப்பா, பரதேசி தானே இப்போ நம்ம. எது நம்ம சுதேசின்னு சொல்லு, நமக்கு அங்கேருந்து வரதான் சுதேசி. பைபிள் சொல்லுது, எகிப்தில் வாருங்கள் ஒருவரை சொல்லி கொண்டாரு. நம்ம இனிமேல் செட் ஆகாது. எப்படி தான் இருக்கும் அது? நம்ம செட் ஆகாது, நமக்கு இந்த வனாந்தரம் செட் ஆகாது. நம்ம தாத்தா எங்க இருந்தாங்க? எகிப்தில் இருந்தாங்க. யோசேப்பு எங்க இருந்தாரு? எகிப்தில் இருந்தாரு. எங்க இருந்தா? அங்கதான். நம்ம அங்கதான் போய் வாழணும். எத்தனை வருஷம்? இந்த 2 வருஷமா. எத்தனை வருஷம்? இந்த 2 வருஷமா இங்கிருந்து சுத்தி அங்கிருந்து சுத்தி ஒவ்வொரு நாளும் சோத்துக்கும் தண்ணிக்கும் வாழ்க்கைக்கும் இந்த மோசைக்கு சண்டை போடணுமா? என்ன சோத்துக்கும் தண்ணிக்கும் வாழ்க்கைக்கும் வழிக்கும் யாரோட சண்டை போடணும்? ஆனால் எகிப்துக்கு போனால் மோசைக்கு சண்டை போட வேணாம். நம்ம அடிமையாக இருந்தால் எல்லாமே வந்துடும். உண்மை தானே? பைபிள் சொல்லுது, ஃபஸ்ட் டைம் கர்த்தர் மன்னிச்சிட்டாரு, செகண்ட் கர்த்தர் விட்டு கொடுத்துட்டாரு. எப்போ நீ திரும்பி போவன்னு சொன்னியோ, பைபிள் சொல்லுது, என் உடன்படிக்கை மாறுதலை உண்டாக்கி இனிமேல் நீ திரும்பி போக நினச்ச பார்த்தீங்களா, வாழ்நாள் முழுதும் நீ எகிப்துக்கும் போக மாட்டேன், கானானுக்கு போக மாட்டேன். எந்த வனாந்தரத்தில் நீ வானானியோ அங்கே தான்டா நீ சாவே. எப்படியா எங்க நீ போக நினைச்ச? சாவர நாள் வரைக்கும் எகிப்து நீ போக முடியாது. எங்க போக நினைச்ச? கானான் போக முடியாது. எது வானான்னு சொன்ன? எங்க எனக்கு பிரேதகுடி இல்லை சொன்ன? நீ அங்கதான் சாவ. பைபிள் சொல்லுது. என்னுடைய நான் வாசிக்கிறேன் 23. அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள், எனக்கு கோபம் உண்டாக்கினால் ஒருவரும் அதை
காண மாட்டார்கள். பைபிள் சொல்றது 25 அமலேக்கர் கானானியம் பலத குழிக்கு நாளைக்கு நீங்கள் திரும்பி சிவந்த சமுத்திரத்துக்கு போகிற வழிதான் வனாந்தரத்துக்கு பிரயாணம் பண்ணி போங்க. பைபிள் சொல்றது 33 அவைகள் வனாந்தரத்தில் விழுந்து தீருமுட்ட உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்தரத்தை திரிந்து நீங்கள் சோரம் போன பாதத்தை சுமப்பார்கள். 32 உங்கள் பிரேதங்களோ இந்த வனாந்தரத்தில் விழும். ஏன் பிரேதங்கள் வனாந்தரத்தில் விழும்? இந்த வனாந்தரம் வேணா என்ன? அது மாத்திரம் இல்லை, வனாந்தரத்தில் விழுந்த மண்ணாவை நீ அசட்டை பண்ண. என்னது? வனாந்தரத்தில் விழுந்த மண்ணாவை சாப்பிட்டு அசட்டை பண்ண. எங்கே போகுதுக்கா கத்திர வனாந்தரத்தில் மண்ணா கொடுத்தா? நீ காணாமல் போவதான், எகிப்து போவல. எப்போ நீ எகிப்துக்கு போவேன்னு சொன்னியோ இனிமேல் உன் பிரேதம் எங்கே விழும்? எஸ், அது மாத்திரம் இல்லையா, முடிக்கலாம். இந்த புளிப்பு இருக்கு பற்றியா சிஸ்டர்? நான் மாத்திரம் இல்லை, என் பிள்ளையும் கெடுத்துடும், என் குடும்பத்தை கெடுத்துடும், என் சந்ததியை கெடுத்துடும். பைபிள் சொல்லுது 33 அவைகள் வனாந்தரத்தில் விழுந்து தீரும் மட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்தரத்தை திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை யார் சுமப்பா? ஏன்னா நம்ம போகிற வழி தான் என் பிள்ளைங்க வரும். நீங்கள் ஆசீர்வாதமாக தான் உங்கள் பிள்ளைங்க, நீங்கள் புதிதாக பிசைந்த மாவாக இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க, நீங்கள் புளிப்பாக இருந்தால் யோசிச்சு பாருங்க. எந்த மாவு புளிக்கும்? எகிப்தை விரும்புகிற மாவு புளிக்கும். எந்த மாவு புளிக்காது? வனாந்தரத்தை ஏற்றுக்கொண்ட மாவு புளிக்காது. இவங்க எப்படி செத்தாங்கன்னு மட்டும் வசனம் படிக்கலாமே. எனக்கு பயத்தில் எழுதிய வேதமே ஒரு ரொம்ப வேதனையே. இந்த மக்களுக்கு 40 வருஷம் கத்தர் போஷித்து இந்த மக்களை கத்தர் அடிமதத்திலிருந்து நுகத்தடியை உடைத்து எழுப்பி வந்து இவளுக்கு மோசமான வார்த்தையை கொடுத்து 40 வருஷம் ஆதரித்த இந்த மக்களின் முடிவு எப்படி தான் இருக்கு? அநேகர் தொடங்குறது போல முடிக்க மாட்டேன்றோம், அநேகர் தொடங்குறது போல வாழ்க்கை முடிக்க மாட்டோம். 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் நாம் முடிச்சிடலாம், ஜெபிக்கலாம். இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ண முடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் பாருங்க. 2:14 யுத்த மனிதரான அந்த சந்ததியெல்லாம் கர்த்தர் தங்களுக்கு ஆணையிட்டபடியே எங்கே காதேஸ் பாளையத்து நடந்து மாண்டு போக நாம் அது குறிச்சு வச்சுக்க. நாம் காதேஸ் பர்னேயா விட்டு புறப்பட்டது முதற்கொண்டு சேரத்தாற்றை கடக்க மட்டும் சென்ற காலம் 30 வருஷம். சில பேர் சொல்ல 40 வருஷம் தான் வாங்களே. நான் 30 வருஷம் சொல்கிறேன். நான் இங்கேருந்தா கணக்கு வரும், அங்கேருந்து வர எதுக்குதான் 40 வருஷம் சொல்லுவாங்க, 38 வருஷம் தான். புரியுதுங்களா? கீழே என்ன சொல்லுது? அவர்கள் பாளையத்து நடந்து மாண்டு ஒழிய மட்டும் கர்த்தரின் கை. ஐயா நியாயமாகுதையா? யாரை அழிச்சுது அவங்கள? கர்த்தரின் கை அவளை நிர்மூலமாக மட்டும் அவர்களுக்கு விரோதம். யுத்த மனிதர் எல்லா ஜனத்தின் நடுவில் செத்து தீர்ந்த பின்பு அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு. இந்த பிள்ளைங்க 38 வருஷம் என்ன பண்ணாங்க? முதல் வசனம், கர்த்தர் தன் சொல்லிந்து நாம் சிவந்த சமூகத்துக்கு போகிற வழியாக வனாந்தரத்துக்கு பிரயாணம் பண்ணி அநேக நாள் சேர் நாட்டை சுற்றி திருந்தோம். அப்போ கர்த்தரை நோக்கி நீங்கள் மலைநாட்டை சுற்றி திருந்து போதும் வடக்கே திரும்ப. 38 வருஷம் அவங்களும் பாதகத்தை சுமந்தாங்க, அவங்க பிள்ளைங்கள சுமந்தாங்க. ஒன்றே ஒன்று தான், புளிப்பு, தவறு, தீட்டு, பாவம். இந்த காலையில் இந்த 3 இருக்குமானால் இந்த பிசைந்த மாவாகிய பஸ்கா ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவோட நீங்கள் இணைக்கப்படுவீங்களா? உங்கள் அப்பம் எகிப்தின் அப்பமா, வனாந்தரத்தின் அப்பமா? உங்கள் வாழ்க்கை புதிதாய் பிசைந்த மாவா இருக்கா, இல்லை பிசைஞ்ச மாவோட புளிப்பு கலந்துருக்குமானால் நீங்கள் அறிவிங்க. அன்றைக்கு அவன் தவறி போனாங்க, எங்கள் மேல் கிருபையாக இருங்க, எங்களை மன்னிங்க, எங்களை மாற்றுங்கன்னு உங்களுக்கு சத்தியம் வருது. அப்படி இருக்குமானால் உதவி செய்யுங்க, மாற்றுங்க. நீ கெஞ்சும்போது கர்த்தர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.